அங்கிங்கு சிஎம். அடுத்து அங்கிங்கு இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சியில் இவ்வாண்டு சிறப்பு பாடகராக வந்திருக்கும் அனந்து அவர்களுக்கு அடையாளம் தேடித்தந்த பாடல். மெல்லிசை மாமன்னருக்கு நிறைவேறாத ஆசை ஒன்று இருந்தது. இத்தனை திறமை வாய்ந்த அனந்துவுக்கு அவரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் கிடைக்கவில்லையே. இசையமைப்பாளர்கள் ஏனென்றால் மெல்லிசை மாமன்னர் அவரிடம் அனந்து வந்து சேர்ந்த நேரம் இசைஞானி இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் பெரும் புகழ் பெற்று விட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் மூலம் அனந்து அறிமுகமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவர் இருக்கும் வரை அந்த ஆசை நிறைவேறவில்லை. 2015ஆம் ஆண்டு மெல்லிசை மாமன்னர் எம்மை விட்டு பிரிந்தார். ஆனால் என்ன அதிசயம், மெல்லிசை மாமன்னர் மறைந்த அடுத்த ஆண்டு அவருடைய ஆசை நிறைவேறியது. 2016ஆம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி திரைப்படத்தில் அனந்துவுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்தார் புதிய தலைமுறை இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். உமாதேவி என்ற பெண் கவிஞர் இயற்றிய பாடலுக்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைக்க அந்த பாடலில் பிரதானமாக ஒலித்தது ஹரிஹரன் அனந்துவின் குரல். உடன் பாடியவர்கள் பிரதீப் குமார் மற்றும் ஸ்வேதா மோகன் ஆகியோர். இதோ தனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்து உலக அங்கீகாரம் தந்த கபாலி திரைப்பட பாடலை தன்னுடைய பாடலை பாட இந்த மேடையிலே அனந்து. நெஞ்சமெல்லாம் மண்ணம் பல வண்ணம் மாறுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. நான் உன்னை காணும் வரையில் தாமர நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். மாய நதி என்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. மாய நதி என்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. நீர் வழியே மீன்களைப் போல் என் உறவை நான் இழந்தேன். நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருள்